அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். கடந்த 2005ஆம் ஆண்டு அன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு கிராமப்புற ஏழை எளியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்க. அது கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறது வழக்கம். இப்படி இருந்த ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை இன்றைய மத்திய அரசு அதை பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கு, பெயர் மாற்றமும் செஞ்சிருக்கு. அதுல மகாத்மா காந்தி அப்படின்ற பெயர் நீக்கிட்டு விபிஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு சுருக்கமாக அழைக்கக்கூடிய ஒரு பெயரை சூட்டி இருக்கு. மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் முன்னெடுத்த ஒரு மகத்தான தலைவர். அதனாலதே அவரை இந்த தேசத்துடைய மகாத்மா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்தியா என்றால் மகாத்மா, மகாத்மா என்றால் இந்தியா, அப்படித்தான் உலகம் முழுமைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதே போல இந்தியாவினுடைய சுதந்திரம் என்றால் காந்தி, காந்தி என்றால் சுதந்திரம், அப்படித்தான் பார்க்கப்படக்கூடிய வரலாறு. அதாவது இந்தியா 1947 சுதந்திரம் அடைச்சு அடுத்த ஆண்டே 1948 ஜனவரி மாதம் 30 காந்தி படுகொலை செய்யப்படுவார். அப்ப பல்வேறு திசைகளில் இருந்து பல விமர்சனங்கள் வந்தபோது நம்மை நீண்ட வருடங்கள் நம்மை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசு காந்தியினுடைய படுகொலையை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல ஆண்டுகள் எங்களை எதிர்த்து போராடிய உங்க காந்திய நாங்க பாதுகாப்பா வச்சிருந்தோம், ஆனா உங்க நாட்டு விடுதலைக்காக போராடிய காந்திய உங்களால குறுகிய காலம் கூட பாதுகாக்க முடியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. காந்தி படுகொலை செய்யப்பட்டது யாரால்ன்றது உங்களுக்கு தெரியும். மதவாத சக்திகளால் காந்தி அன்று படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஆளும் வர்க்கத்தால் காந்தியினுடைய வரலாறு படுகொலை செய்யப்படுகிறது. காந்தியின் மீது பல முரண்கள் நமக்கே இருக்கலாம், அவருடைய கொள்கையில கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கலாம். இருந்த போதும் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த முகமாக பார்க்கப்படக்கூடியவர் காந்தி. அவருடைய பெயர்ல இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை அவருடைய பெயரை நீக்க வேண்டும் என்பதற்காக திருத்தம் செய்யப்படுவது என்பது வேதனை அளிக்கிறதா இருக்குங்க.